இப்பொழுது ONGC நிறுவனத்திலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்க இந்த ராட்சத ரிக் என்ற இயந்திரம் மூலமா அந்த குழந்தையை மீட்பதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நேரலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த குழந்தையை எப்படியாவது மீட்கணுன்ற முனைப்புல அந்த அங்க இருக்க மீட்பு படையினர் முழுவீச்சில் பணி செஞ்சுட்டு வராங்க. அந்த நேரலையை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ONGC நிறுவனத்திலிருந்து இந்த கொண்டு வரப்பட்ட ரிக் என்ற இயந்திரம் வந்து NLC அந்த மாதிரி சுரங்க பணியில ஈடுபடுறவங்க பயன்படுத்துற ஒரு அதிநவீன இயந்திரம்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இயந்திரத்த பயன்படுத்தி இந்த குழந்தைய எப்படியாவது மீட்டெடுக்கணுன்ற முனைப்புல அங்க வந்து மீட்பு படையினர் பணி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த நேரலையை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். எப்படியாவது குழந்தை சுர்ஜித்தை காப்பாத்திடணும். அவனை வந்து உயிருடன் மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்புல எல்லாருமே தீவிரமா மீட்பு படையினர் மீட்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. எல்லாரும் முழுவீச்சில் இன்னைக்கு தீபாவளி அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாம் பறந்தே போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த குழந்தைய உயிருடன் மீட்கணுன்ற ஆர்வத்துல தொடர்ந்து மீட்பு படையினர் நம்ம கிட்டத்தட்ட 3 நாளா பணி செஞ்சுட்டு வராங்க. 25ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு விழுந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக கிட்டத்தட்ட 37 மணி நேரமா போராடிட்டு இருக்காங்க. தொடர்ந்து மீட்பு படையினர் அவங்களுடைய ஃபுல் எஃபோர்ட்டையும் போட்டு அந்த குழந்தைய காப்பாத்தணும் அப்படின்ற முனைப்புல தொடர்ந்து அவங்களுடைய பணியை சிறப்பா செஞ்சுட்டு வராங்க. அந்த நேரடி காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது.
ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த குழந்தை சுர்ஜித்தை ஓஎன்ஜிசி நிறுவனத்திலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்க இந்த ரிக் என்ற ராட்சத இயந்திரம் மூலமா குழந்தையை மீட்பதற்கான பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த அந்த ராட்சத இயந்திரமானது எந்த ஒரு அதிர்வையும் ஏற்படுத்தாது. எந்த ஒரு மண் சரிவுக்கான எந்த ஒரு இதுவும் அந்த 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 இயந்திரம் வந்து ஏற்படுத்தாதுன்றதுனால தான் ஒட்டுமொத்தமா நேத்து 6ல இருந்து 7 மீட்பு படையினர் நிறைய டெக்னிக்ஸ யூஸ் பண்ணாங்க. அத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் வந்து அவங்களுடைய உபகரணங்கள், அதிநவீன உபகரணங்கள்லாம் செலுத்தி அந்த குழந்தைய எப்படியாவது மீட்டுடணுன்ற முனைப்புல இருந்தாங்க. அந்த ஒரு முயற்சியும் பயனளிக்கலன்ற நேரத்துல தற்பொழுது இப்போ இந்த ஓஎன்ஜிசி நிறுவனத்திலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்க இந்த ரிக் என்ற ராட்சத இயந்திரம் மூலமா எப்படியாவது இந்த குழந்தைய மீட்டுடணுன்ற முனைப்புல இருக்காங்க. தற்பொழுது வந்து கண்ணதாசன், மணிகண்டன், திலீப் குமார் என்ற 3 தீயணைப்பு வீரர்கள் வந்து இந்த குழி
தோண்டுனதுக்கு அப்புறமா அந்த குழந்தைய மீட்க இதிலிருந்து யார் இந்த 3 பேர்ல இந்த 3 பேருமே தயார் நிலையில இருக்காங்க. அங்க 2 மருத்துவர்கள் குழுவும் இருக்கு. இந்த மருத்துவர்கள் குழு வந்து இந்த 3 தீயணைப்பு வீரர்களுடைய உடல் தகுதி எப்படி இருக்கு? அவங்களுடைய மன தைரியம் எப்படி இருக்கு? அவங்க இந்த குழந்தைய மீட்பதற்கான சாத்தியக்கூறுகள் அவங்களுடைய மனசுல அந்த தைரியம் இருக்கா? அவங்களுடைய உடல்நிலை கரெக்ட்டா இருக்கான்றத செக் பண்ணி அவங்கள தயார் நிலையில வச்சிருக்காங்க. அந்த தகவலும் நம்மளுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அந்த நேரலை காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த இந்த குழந்தையானது இந்த ரிக் இயந்திரம் மூலமா காப்பாற்றப்படும்ன்ற நம்பிக்கையில ONGC நிறுவனத்திலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்க இந்த ரிக் இயந்திரம் மூலமா இந்த குழந்தையை காப்பாற்றுவோன்ற நம்பிக்கையில மீட்பு படையினர் தொடர்ந்து மீட்பு பணிகளை செஞ்சுட்டு வராங்க. இந்த ரிக் இயந்திரமானது 110 அடி வரைக்கும் குழி தோண்டி அந்த குழியிலிருந்து பக்கவாட்டுல இந்த குழந்தை இன்னும் இப்போ 25 அடியில இருந்து குழந்தை 100 அடியை எட்டிடுச்சு. இன்னும் இந்த குழந்தை வந்து 100 அடிய தாண்டாம இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் முயற்சியே அந்த குழந்தைய வந்து 110 அடியில குழி தோண்டி குழந்தை இன்னும் கீழே இறங்காம இருக்கிறதுக்காக ஒரு தடுப்பு மாதிரி போட்டு அதுக்கப்புறம் அதுல பக்கவாட்டுல இந்த குழந்தைய வெளியே தீயணைப்பு வீரர்களை யாராவது இந்த 3 பேர்ல இருந்து ஒருத்தரை உள்ள அனுப்பி அந்த குழந்தைய மீட்பதற்கு தீயணைப்பு வீரர்களை அனுப்பி அந்த குழந்தைய மீட்கிறதுக்கான முயற்சிகள் தான் நடைபெறுகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அந்த அந்த ரீக் இயந்திரமானது தற்பொழுது தீவிரமா ரொம்ப விரைவாவே குழிய தோண்டிட்டு இருக்கிற காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ள 100 அடி குழிய தோண்டிடும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. அதை நம்ம நேரலையில பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு விரைவா அந்த குழந்தைய மீட்க முடியுமோ அவ்வளவு விரைவா மீட்பதற்கான எல்லா நடவடிக்கைகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி அந்த குழந்தையை மீட்கும் பட்சத்தில் அந்த குழந்தைக்கு நெக்ஸ்ட் உடனே அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும், என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கணும், அது எந்த நிலையில இருக்கோ, அதோடைய உடல் தகுதி எப்படி இருக்கோ, உடல்நிலை எப்படி இருக்கோ, அந்த குழந்தைக்கு உடனடியா என்னென்ன நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணணும்ன்றதுக்கான ஏற்பாடுகளும் அங்க எல்லாமே ரெடியா இருக்குன்னே சொல்லலாம். மருத்துவர்கள் குழு அங்க இருக்கு. 2 மருத்துவர்கள் குழு இருக்கு. அந்த குழந்தைய தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வர குழுவும் இருக்கு. அந்த குழந்தையோடைய அசைவு எப்படி இருக்கு, எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி கை அசைஞ்சுது, அந்த குழந்தையோடைய ஆக்சிஜன் லெவல் இருக்கு, தொடர்ந்து அந்த குழந்தைக்கு ஆக்சிஜன் செலுத்திட்டே வராங்க. நம்ம கடந்த 37 மணி நேரமா அந்த குழந்தை வந்து அந்த ஆழ்துளை கிணற்றுக்குள்ள இருந்து போராடிட்டு இருக்கு, உயிருக்காக போராடிட்டு இருக்குன்னே சொல்லலாம். எல்லாருடைய பிரார்த்தனைகளும் அந்த குழந்தை எப்படியாவது மீட்டுடணும் அப்படின்ற ஒரு இதுலதான் இருக்கு. எல்லாருமே பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி அந்த குழந்தை எப்படியாவது மீட்டிடணும் அப்படின்ற ஒரு முனைப்புல கடைசியா இப்போ ONGC நிறுவனத்திலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்க இந்த ராட்சத ரிக் என்ற இயந்திரம் மூலமா இந்த குழந்தை எப்படியாவது மீட்டிடணும்ன்ற முனைப்புல அங்க இருக்க மீட்பு படையினர் அவங்களுடைய பணிகளை துரிதமா செஞ்சுட்டு வராங்க. அதை நம்ம நேரடியாக பார்க்க முடியுது. இந்த ராட்சத இயந்திரம் வந்து 110 அடி குழி தோண்டி அந்த குழந்தைய மீட்பதற்கான நடவடிக்கைகளும் எடுத்துட்டு வர்றதா நம்மளுக்கு தகவல் வெளியாகி இருக்கு. இதை நம்ம நேரலையில பார்த்துட்டு இருக்கோம்.